மதுரை நகரை ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் மலையத்வஜன் மற்றும் ராணி கஞ்சனமாலை இருவருக்கும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை என்ற வருத்தம் இருந்தது. குழந்தை அருள் வேண்டி இருவரும் மிகப்பெரிய யாகம் நடத்தினர். யாக குண்டத்திலிருந்து ஒரு அழகிய பெண் குழந்தை தோன்றினாள். ஆனால் அதிசயமாக அந்த அழகிய குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருந்தது. அந்த நேரத்தில் வானிலிருந்து இந்த குழந்தை பார்வதியின் அவதாரம், அவள் சிவனை சந்திக்கும் போது 3ஆம் மார்பு மறைந்துவிடும் என்ற அசரீரி ஒலித்தது. பின்னர் மன்னனும் ராணியும் அந்த தெய்வீக குழந்தைக்கு தடாதகை என்று பெயர் வைத்து ராஜகுமாரியாக வளர்த்தனர். பல போர்களை வெற்றி கொண்டு ஒரு நாள் தனது தைரியத்தால் கைலாசத்துக்கு வந்த தடாதகை முதன்முறையாக சிவபெருமானை கண்டாள். அந்த கணமே அசரீரி சொன்னது போல் அவளது 3வது மார்பு மறைந்து அவளே பார்வதி அவதாரம் என்பதற்கு இதுவே சான்றாயிற்று. பின்னர் மீனாட்சி மற்றும் சிவபெருமான் மதுரைக்கு வந்து பிரம்மாண்டமாக திருக்கல்யாணம் நடந்தது. இதுவே மதுரையின் தெய்வீக தாயான மீனாட்சி அம்மன் பூமியில் அவதரித்த நிகழ்வாகும்.